هذه دعوة. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மாண்பும் உயர்மிக்க அல்லாஹ்வை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இந்த சத்திய மார்க்கமான தீனல் இஸ்லாமே தங்களுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாகட்டும் என்று அவனிடம் இறைஞ்சியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு மனிதர்களை அழிக்கும் தீய பண்புகள் என்கின்ற தலைப்பு ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய நபி மொழியை நான் நினைவூட்டுகிறேன். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வகால் قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رواه சுனன் நஸஈ. சுனன் நஸீயில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்களாகும். புதிதாக உருவாக்கப்பட்ட செயல் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சார வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமூகத்துக்கு வலியுறுத்தினார்களோ எச்சரித்தார்களோ அதை நான் நினைவூட்டுகிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, மனிதனை படைத்த அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் அருள் அந்த இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியாகும். இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியை ஏற்று முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வரையறை செய்கிறது. நல்ல பண்புகளும் நற்செயல்களும் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். தீய பண்புகளும் தீய செயல்களும் நம்மை நரக படுகொலியில் தள்ளும். இஸ்லாம் 3 தீய பண்புகளை எடுத்து காட்டி இந்த 3 தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று எச்சரிக்கை செய்கிறது. அந்த 3 தீய பண்புகளை குறித்து இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் மத்தியில் காணப்படுகின்ற முக்கிய 3 தீய பண்புகள். ஒன்றாவது மனிதன் தற்பெருமை கொள்ளுதல், இரண்டாவது மனிதர்களுக்கு மத்தியில் மோசடி செய்தல், மூன்றாவது கடன். இந்த 3 தீய பண்பை குறித்து தான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த 3 தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற தீய பண்புகளில் முதன்மையான இடத்தில் இருப்பது தற்பெருமை கொள்ளுதல். தன்னை உயர்வாக கருதி பிறரை தாழ்வாக கருதக்கூடிய அந்த தீய பண்பு மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற முதன்மையான பண்பாக இருக்கிறது. அந்த தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் நம்மை தள்ளும். இஸ்லாம் அந்த தீய பண்பை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஷைத்தான் தன் படைப்பை குறித்து பெருமை கொண்டான், அதனால் அவன் சிறுமை அடைந்தான். அதுபோல மனிதர்கள் பெருமை கொள்வதால் தற்பெருமை கொள்வதால்
சக மனிதர்களை மதிப்பதில்லை, அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் நேர்வழி அடைய முடியாது. தற்பெருமை கொள்வதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன? சக மனிதர்களை அவர்கள் மதிப்பதில்லை, உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் நேர்வழி அடைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகில் தற்பெருமை கொண்டு வாழ்வோரை பற்றி குர்ஆனில் குறிப்பிடும் போது சூரத் ஆராஃப்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 146வது திருவசனத்தில் குறிப்பிடுகிறான். சஸ்ரிஃப் அன் ஆயாத்தில் லதீன யதகப்பரூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக். நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டு நான் திருப்புவேன். யார் இந்த உலகில் கர்வம் என்பது தற்பெருமையின் உச்சநிலை, யார் இந்த உலகில் நியாயமின்றி கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டு நான் திருப்புவேன். எந்த ஒரு சான்றை கண்டாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். நேரான வழியை கண்டால் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். கர்வம் கொண்டிருப்பவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுகின்றான்? நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டு நான் திருப்புவேன். அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் நம்ப மாட்டார்கள், நேரான வழியை கண்டால் அந்த நேர் வழியை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதே போலத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற அந்த தற்பெருமை கர்வத்தின் காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன? நேரான வழியை கண்டால் அந்த நேர் வழியை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதுபோல முதல் மனிதரும் நபியுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு பணியுங்கள் என்று கட்டளையிடும் போது வானவர்கள் அனைவரும் பணிந்தனர். இப்லீஸ் பணிய மறுத்தான். நீ பணிய மறுக்க காரணம் என்ன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கும் போது அவன் கூறிய காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இப்லீஸ் தன்னுடைய இறைவனான அல்லாஹ்விடத்தில் கூறினான், அன ஹைருன் மின்ஹு ஹலகத்தனி, நான் அவரை விட சிறந்தவன். ஹலகத்தனி மினன்னார், என்னை நெருப்பினால் படைத்தாய். ஓ ஹலகத்தஹு மின் தீன், அவரை பிசுப்பான களிமண்ணால் படைத்தாய் என்று இப்லீஸ் மறுமொழி கூறினான். தன்னை படைத்த இறைவனான அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய படைப்பை குறித்து அவன் பெருமிதம் பேசினான், தற்பெருமை கொண்டான். இறுதியில் அவன் இழிந்தோனாக ஆறினான், விரட்டி அடிக்கப்பட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதுபோலத்தான் இந்த உலக வாழ்வில் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். இந்த உலக வாழ்வில் மனிதர்களுக்கு மத்தியில் பொருளாதாரம், கல்வி, அவர்களுடைய உடல் நலம் அனைத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதில் அந்த ஏற்றத்தாழ்வு தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எதன் மூலம் தற்பெருமை கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் அடைந்திருக்கும் பொருளாதாரம், வாழ்வாதாரம், வாழ்க்கை வசதிகள் மூலம் தான் மனிதர்கள் பெரும்பான்மையான மக்கள் அது தற்பெருமை கொள்கிறார்கள். இஸ்லாம் பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிட்டு பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை பற்றி குறிப்பிடும் போது சூரத் ரூம் 37வது திருவசனத்தில் கூறுகிறான், அவலம் யரவு அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திரு. தான் நாடியோருக்கு செல்வத்தை அல்லாஹ் தாராளமாகவும் தான் நாடியோருக்கு குறைத்தும் வழங்குவதை நீ பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். தான் நாடியோருக்கு அந்த செல்வத்தை, பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை வசதிகளை விரிவாக வழங்குகிறான், தான் நாடியோருக்கு குறைத்து வழங்குகிறான். அது தன்னுடைய சான்று, தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எனவே பொருளாதாரத்தை அடைந்த மனிதர்கள் அதில் கொண்டு தற்பெருமை கொள்வதிலும் கர்வம் கொள்வதில் எந்த ஒரு முகாந்தரம் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த உலகில் நமக்கு முன் வாழ்ந்த சமூகமான ஃபிர்அவுனும் ஹாமானும் காரூனும் தான் அடைந்திருந்த பொருளாதாரம், வாழ்வாதாரம், வாழ்க்கை வசதிகளை கொண்டு தற்பெருமை கொண்டார்கள். இந்த பூமியில் ஆணவம் கொண்டார்கள், நியாயமின்றி வரம்பு மீறினார்கள். இறுதியில் அவர்களெல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். மனிதர்கள் தற்பெருமை கொள்வதில் எந்த ஒரு நியாயம் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்தின் மூலம் மனிதனுக்கு எடுத்து காட்டுகிறான். அதே போல அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழ்கின்ற மூமின்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் பொருளாதாரம், வாழ்வாதாரம், அந்த வாழ்க்கை வசதிகள் அடைந்த மூமின்கள் எத்தகையவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய உயர் பண்பை பற்றி குறிப்பிடுகிறான். சூரத் பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யுமினூன, அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள், யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், வ யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அளித்த செல்வத்தில் நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். மூமின்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள்?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், மறைவானவற்றை நம்புவார்கள். எத்தகைய மறைவானவற்றை? அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை நம்ப வேண்டும் என்று கூறினார்கள் அத்தகைய மறைவானவற்றை நம்புவார்கள். அல்லாஹுவை நம்புதல், அவனுடைய வேதங்களை நம்புதல், அவனுடைய வானவர்களை நம்புதல், அவனுடைய இறுதி நாளை நம்புதல், மரணித்து மண்ணோடு மண்ணாகி போனாலும் அந்த உயிர் எழுப்பக்கூடிய அந்த நாளை நம்புதல், எனக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய விதியின்படிதான் நடக்கிறது, அந்த தக்தீரை நம்புதல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இப்படி அந்த மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிறைநிறுத்துவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய உயர் பண்பை பற்றி குறிப்பிடுகிறான். அவர்கள் தங்கள் அடைந்த செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் வாழ்க்கை வசதியிலும் அவர்களுக்கு தற்பெருமை கொள்மாட்டார்கள், அவர்கள் நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பற்றி கூறுகிறார். அதே போல பெருமையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத்து ஜாசியால 37வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், இந்த வானங்களிலும் பூமியில் உள்ள பெருமை அவனுக்கே உரித்தானது. இந்த வானங்களில் உள்ள பெருமையானாலும் சரி, இந்த பூமியில் இருக்கும் பெருமையானாலும் சரி, அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எந்த பெருமையானாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. வானத்திலும் உள்ள பெருமையும் சரி, இந்த பூமியில் நிகழும் பெருமையும் சரி, அல்லாஹுக்கே உரித்தானது. தான் மிகைத்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹுடைய தூதர் பெருமையை பற்றி குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 5114வது செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்ணியம் என்பது அல்லாஹுடைய கீழாடையாகும், வல் கிப்ரியாஹு ரிதாவுஹு, பெருமை என்பது அல்லாஹுடைய மேலாடையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியம் என்பது அல்லாஹுடைய கீழாடையாகும், பெருமை என்பது அல்லாஹுடைய மேலாடையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் கூறுவதாக அவனுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபமன் யுனாஸினி அத்தத்துஹு, யார் இதில் என்னோடு போட்டி போடுகிறார்களோ அவர்களை நான் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யார் இந்த பெருமை கண்ணியம் இதுவே மையமாக வைத்து இந்த உலகில் வாழுகிறார்களோ அத்தகையவர்களை நான் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அதே போல இஸ்லாம் அந்த தற்பெருமையை பற்றி விளக்கம் அளிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம் 147வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் அணு அளவும் தற்பெருமை இருக்குமோ அவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஒரு மனிதர் கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எண்ணுகிறேன், இது தற்பெருமையில் சேருமா என்று அந்த மனிதர் கேட்டார். அல்லாஹுடைய தூதர் அதற்கு பதிலளித்தார்கள். கால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புஜ் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகானவற்றை தான் விரும்புகிறான் என்று கூறிவிட்டு, அல் கிப்ர், தற்பெருமை என்றால் என்னவென்று தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் அந்த தற்பெருமைக்கு விளக்கம் கூறினார்கள். அல் கிப்ர் பத்தருல் ஹக் அமதுன் நாஸ், உண்மையை ஆணவத்தோடு நீங்கள் மறுப்பது, மக்களை இழிவாக கருதுவதுதான் தற்பெருமை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஒரு முஸ்லிம் அல்லாஹ் வழங்கிய அந்த பொருளாதாரத்திலும் வாழ்க்கை வசதியிலும் நல்ல வீடுகளில் வசிப்பது, நல்ல ஆடை அணிவது தற்பெருமை அல்ல. அல்லாஹுடைய தூதர் தற்பெருமையை பற்றி எப்படி குறிப்பிடுகிறார்கள்? தற்பெருமை என்பது பத்தருல் ஹக், உண்மையை எடுத்து உரைக்கும் போது அது ஆணவத்தோடு நீங்கள் மறுப்பது, கமதன் நாஸ், மக்களை இழிவாக கருதுவது, தனக்கு கீழ்நிலையுள்ள மக்களை காணும் போது அவர்களை நீங்கள் இழிவாக கருதுவதால் தற்பெருமையின் அளவுகோல் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யாருடைய உள்ளத்தில், யாருடைய சிந்தனையில் இதுபோல தீய சிந்தனை இருக்குமோ, அணுவளவு இருக்குமோ, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார். மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற தீய பண்புகளில் முதன்மையான இடம் இந்த தற்பெருமை. இந்த தற்பெருமை என்ற தீய சிந்தனை நம்மிடம் உள்ளத்தில் இருக்குமானால், எந்த அளவு அணுவளவு இருக்குமானால் நாம் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹுவையும் அவனது மறுமை நாளையும் நம்பி வாழுகின்ற மூமின்களிடத்தில், இந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இந்த தீய பண்பு இருக்கக்கூடாது, அறவே கூடாது என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது தீய பண்பு, மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற தீய பண்பு மோசடி செய்தல். ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனுக்கு செய்கின்ற மோசடி, அதை குறித்து மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் கூறுகின்ற செய்தி ஜாமி திருமதியில் முதல் செய்தியாக இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா துக்பல் ஸலாத்துன் பிகைர் துகூர்
வலா சதகத்துன் மின் குலூல், தூய்மையற்ற நிலையில் உள்ள தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. மோசடி செய்து பெறப்பட்ட தான தர்மங்களில், பொருளாதாரத்தில் செய்யப்படும் தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். அல்லாஹுடைய தூதர் எப்படி குறிப்பிடுகிறார்கள்? லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி துஹூர், தூய்மையற்ற நிலையில் உள்ள தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு முஸ்லிமுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும், தொழுமிடம் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான நிலையில் செய்யப்படுகின்ற அந்த இபாதத் வணக்கத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதுபோல் மோசடி செய்து பெறப்பட்ட திரட்டப்பட்ட பொருளாதாரத்தின் மூலம் செய்யப்படும் தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே பொருளாதாரத்தை திரட்டுகின்ற நாம் அந்த பொருளாதாரம் தூய்மையான பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது, அல்லாஹுடைய தூதரே, தூய பொருளாதாரம் என்றால் என்ன என்று அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது. கால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மது 16814வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தூய பொருளாதாரம் என்றால் என்ன என்பதை விளக்கினார்கள். அமலு ரஜுல் பியதிஹி வ குல்லு பைஇன் மப்ரூர், தூய பொருளாதாரம் என்பது ஒரு முஸ்லிம் தன் கைகளால் உழைத்து உண்பது. மோசடி இல்லாத நேர்மையான ஒவ்வொரு வியாபாரமும் தூய்மையான பொருளாதாரம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். தூய்மையான பொருளாதாரத்தை அல்லாஹுடைய தூதர் எப்படி குறிப்பிடுகிறார்கள்? ஒரு முஸ்லிம் தன் கைகளால் உழைத்து உண்பது, மோசடி இல்லாத நேர்மையான வியாபாரங்கள் ஒவ்வொன்றும் தூய்மையான பொருளாதாரம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதன் மூலம் திரட்டப்படுகின்ற பொருளாதாரம், இதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். இதன் மூலம் செய்யப்படக்கூடிய நல்ல அறங்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அதே போல மோசடி, ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்கின்ற மோசடியை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடும் போது அது முனாஃபிக்கின் அடையாளம் என்றார்கள். முனாஃபிக் என்பவர்கள் யார்? உள்ளத்தால் குஃப்ரையும் ஷிர்க்கையும் ஏந்தி முஸ்லிம்களாக நடிக்கக்கூடிய இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள். அந்த முனாஃபிக்களை பற்றி குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த மோசடி செய்யக்கூடிய மனிதர்கள் முனாஃபிக்கில் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், சஹீஹ் புகாரி 2682வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், முனாஃபிக்கின் அடையாளம் 3 ஆகும். முனாஃபிக்கின் அடையாளம் 3 ஆகும். அவன் பேசும்போது பொய் பேசுவான், அவனிடம் ஒரு பொருள் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த 3 தீய பண்பு முனாஃபிக்குடைய பண்பு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்கின்ற மோசடி முனாஃபிக்குடைய தீய பண்பாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் அதிகமாக சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 109வது செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவன் நோன்பு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை ஒரு முஸ்லீம் என்று கருதினாலும் அவன் முனாஃபிக் தான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார். இப்படி ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்கின்ற மோசடியை மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. இது முனாஃபிக்கினுடைய பண்பாகவும் இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. அதே போல முனாஃபிக்குடைய நிலையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத் நிசா 145வது திருவசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கி அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகள் நரகத்தின் கீழ் பகுதியில் தங்கி இருப்பார்கள். நாளை மறுமை நாளில் முனாஃபிக்குடைய நிலை என்ன? நரகத்தினுடைய கீழ் பகுதிகளில் அவர்கள் தங்கி இருப்பார்கள். அதன் மூலம் நரகத்தினுடைய அடித்தட்டுகள் தான் அவர்கள் இடிப்பிடம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருவசனத்தில் இறுதியில் சொல்கிறான், வலன் தஜிது லஹும் நசீரா, அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் நீர் காண மாட்டீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். முனாஃபிக்குகள் நாளை மறுமை நாளில் நரகத்தின் கீழ் பகுதியில் தங்கி இருப்பார்கள். அந்த நரகத்தினுடைய கடும் வேதனைக்கு உட்படுத்துவார்கள். எந்த உதவியாளரையும் நீர் காண மாட்டீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை எதன் மூலம் எச்சரிக்கை செய்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை நரகத்தினுடைய நெருப்பின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை எச்சரிக்கை செய்கிறான். நாளை மனிதர்கள் எதன் மூலம் வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் தான்? நரக நெருப்பின் மூலம் தான் வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபஅன்தர்துகும் நாரன் தலல்லா, கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபத்தகுன் நாரல்லதி, நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள். ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரத், அதனுடைய எரிபொருட்கள் கற்களும் தீய மனிதர்களும் ஆவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறார். நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்ன? கற்கள், தீய மனிதர்கள், அல்லாஹுக்கு இணை வைத்து வாழுகின்ற
முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற காபிர்கள், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அநீதி இழைக்கின்ற முனாஃபிக்குகள், இவர்கள் தான் நரகத்தின் எரிபொருள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான். அந்த எரிபொருளை கொண்டுதான் மனிதனை எச்சரிக்கை செய்கிறான். இப்படி மோசடி செய்வது முனாஃபிக்கினுடைய தீய பண்பாக இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. இப்படி தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 164வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால் மன் கஸ்ஸஃப அலைஸ மின்னி, மோசடி செய்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்கின்ற மோசடி செய்யக்கூடிய மனிதன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாம் இப்படி 3 தீய பண்புகளை எடுத்துக்காட்டி, இந்த 3 தீய பண்பு மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற தற்பெருமை கொள்ளுதல், மோசடி, கடன், இந்த 3 தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று எச்சரிக்கை செய்கிறது. இத்தகைய தீய பண்பில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிய நாங்கள் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்கினிய சகோதரர்களே, மனிதர்களை அழித்து ஒழிக்கும் தீய பண்புகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். மனிதர்களை அழித்து ஒழிக்கும் தீய பண்புகளில் முதன்மையான இடத்தில் தற்பெருமை கொள்ளுதல், மோசடி செய்தல், கடன், இந்த 3 தீய பண்பு முதன்மையான இடத்தில் விளங்கும். இதில் 3வதாக குறிப்பிடப்படுவ அந்த கடன் என்பது இஸ்லாம் அதற்கு தெளிவான எச்சரிக்கையும் ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. கடன் என்பது தடை செய்யப்பட்டதா என்றால் நிச்சயம் இஸ்லாம் கடன் தடை செய்யப்படவில்லை. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கும் பொருளாதாரத்தின் மூலம் உதவி செய்வதை மார்க்கம் வரவேற்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சூழலிலும் கடன் கொடுக்கக்கூடியவர்களாகவும் கடன் வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாங்கிய கடனை ஒரு முஸ்லிம் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் அதுவும் மோசடியாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கடனை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி பேருரையான அந்த இறுதியான ஹஜ், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறுதி ஹஜ் பேருரை, அரஃபா பெருவெளியில் ஆற்றிய பேருரை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான பேருரை. அந்த பேருரையில் மக்களுக்கு கூறிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரையாக கடனை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய கூற்று ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1186வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த அரஃபா பெருவெளியில் பெருந்திரளான மக்கள் மத்தியில் இந்த சமூகத்துக்கு கூறிய செய்தியில் கடனை பற்றி கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டியதாகும். பிறரது கடனுக்கு பொறுப்பேற்றவரும் கடனாளியே, கடன் நிறைவேற்றப்பட வேண்டியதே ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபா பெருவெளியில் கூறினார்கள். யார் கடனுக்கு பொறுப்பேற்றாரோ அவரும் கடனாளி, கடன் திருப்பி தர வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அதே போல இஸ்லாம் இந்த கடனை குறித்து நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கூறுகிறது. கடனாகிறது, ஒரு முஸ்லிம் கடன் படும்போது அந்த கடனை அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போல வாங்கிய கடனை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்குங்கள் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பெற்றோர்கள் மீது கடன் இருந்தால் அந்த கடனை பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே போல சொத்துக்களை பங்கீடு செய்யும் போது கடனை நிறைவேற்றிய பின்புதான் சொத்துக்கள் எல்லாம் பங்கீடு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். இப்படி கடனை குறித்து மார்க்கம் தெளிவாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம் 3832வது செய்தி, யுஅஃபிரு ஷஹீதன் லிகுல்லி தன்பின் இல்ல தைன், ஒரு உயிர் தியாகியுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையே உள்ள அனைத்து பாவங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர் தியாகியுடைய ஷஹீதுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அல்லாஹுக்காக அவனுடைய மார்க்கத்திற்காக போராடி தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய அந்த ஷஹீதுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். இல்ல தைன், அவர் வாங்கிய கடனை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். கடன் என்பது நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பிறருடைய பொருள், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் கடனை குறித்து அதிகமாக பாதுகாவல் தேடினார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, 832வது செய்தி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகிலும் கடைசி இருப்பில் கடனை குறித்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மஅரபி, அல்லாஹ்வே பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று
பிரார்த்தனை புரிந்தார்கள். ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரன் கேட்டார், அல்லாஹுடைய தூதரை, கடனை விட்டு அதிகம் பாதுகாப்பு தேட காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடன் படும் போது பொய் பேசுகிறான், வாக்களித்து மாறு செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். கடன் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்ன? அவன் பொய் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, தன்னுடைய வாக்குக்கு மாறு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். எனவே கடனை குறித்து அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடினார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம். இதுபோல இஸ்லாம் இந்த 3 தீய பண்புகளைத்தான் பற்றி நமக்கு கூறுகிறது. இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி 2403வது செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தற்பெருமை, மோசடி, கடன், இந்த 3 இல்லாத நிலையில் உடலில் உள்ள உயிர் பிரியுமானால் நிச்சயம் அவர் சொர்க்கத்தில் நுழைந்திடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஒரு முஸ்லிம் மரணிக்கும் போது அவனிடத்தில் தற்பெருமை, மோசடி, கடன், இந்த 3 தீய பண்புகளும் தீய குணங்களும் இல்லாத நிலையில் அந்த மனிதன் மரணித்தால் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழைந்திடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார். இஸ்லாம் இந்த 3 தீய பண்பை குறித்து தான் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற இந்த 3 தீய பண்பு, இந்த 3 தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று இந்த மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. இத்தகைய 3 தீய பண்புகள் என்று அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடியலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீய பண்பிலிருந்து நம்மை காத்தருள்வானாக என்று கூறினாக இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்துடைய ஜும்மாவுடைய வசூல் குறிச்சிமலை திருமங்கலக்குடி மர்கஸ் கட்டுமான பணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் பள்ளிவாசலை பற்றியும் பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை குறித்து. பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்கு இந்த ஜும்மாவுடைய தொகை வழங்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபீ புயூதி அதின் அல்லாஹு துர்ஃபஉ ஐ யுத்கர் ஃபீஹி இஸ்முஹா, இறை இல்லங்கள் உயர்த்தப்பட வேண்டும், அதில் தன்னுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு இடுகின்ற கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளை அல்லாஹை வணங்குவதற்கும் அவனுடைய பெயர் நினைவு கூறுவதற்கும் இறை இல்லங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கட்டளை இடுகிறான். அதே போல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 927வது செய்தி, யார் அல்லாஹுக்காக பள்ளி வாசலை ஒன்றை கட்டுகிறாரோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான் என்ற செய்தியும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த இறை இல்லத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை தாராளமாக கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் இதற்காக செலவிடுவது என்பது சதக்கத்து ஜாரியா, நிலையான தர்மமாகும். இஸ்லாம் குறிப்பிடுகின்ற அந்த சதக்கத்து ஜாரியா, நிலையான தர்மம் என்பது நமது மரணத்துக்கு பின்பும் அந்த நன்மையும் நற்கூலியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது இஸ்லாம் கூறுகிறது. யாரெல்லாம் அந்த பள்ளிவாசல் தொழுகிறார்களோ, நோன்பு நோக்கிறார்களோ, நோன்பு திறக்கிறார்களோ, அல்லாஹுக்கு ருக்கு செய்கிறார்களோ, சஜ்தா செய்கிறார்களோ, அதனுடைய எல்லா நன்மையும் நற்கூலியும் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. எனவே இந்த இறை இல்ல பணிக்கு நாம் மிக முக்கியமாக பங்கேற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவனுடைய கொள்கைக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவிடுதலை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது அழகிய கடன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து பக்ராவில் சொல்கிறான், மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹு கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் வழங்குவோர் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுக்காக வழங்குகின்ற கடன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யுலிஃபுஹு வ யஅஃபிரு லக்கும், மேலும் அந்த கடன் பல மடங்காக பெருக்கப்படும், மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறார். இப்படி இறை இல்லம் என்பது மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் நிலைநாட்டுவது இஸ்லாம். அந்த சமத்துவத்தையும் சகோதரத்தையும் நிலைநாட்டக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்து குபா என்கின்ற புறநகர பகுதியில் 14 நாட்கள் தங்கியிருந்தார்கள். பனு அம்ர் இப்னு அவுஃப் என்ற சமூகத்தில் 14 நாட்கள் தங்கி அல்லாஹுடைய தூதர் முதலில் இந்த சமூகத்திற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் பள்ளிவாசல், குபா பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் அல்லாஹுடைய தூதர் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லாஹுடைய தூதர் வாகனித்து நடந்து வந்து அந்த பள்ளிவாசலை தொழக்கூடியவர்களாக இருந்தார். 14 நாட்கள் இந்த சமூகத்திற்காக அந்த பள்ளிவாசல் நிர்ணயித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். பள்ளிவாசல் மூலம்தான் எல்லா நல்லறங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும், எல்லா நல்லறங்களும் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது, முஸ்லிம்களை ஒன்றிணைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலை உயர்த்த வேண்டும், அதில் தனது பெயரை நினைவு கூறப்பட வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறான். அந்த கட்டளை ஏற்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.